Hi friends, என்னோட சேனலை தொடர்ச்சியாக பார்த்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களாயே உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதிகமான நபர்களுக்கு ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு உண்டான டிப்ஸை கொடுத்தும் நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து 2 அல்லது 3 டிப் மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போய் இன்னும் ஏகப்பட்ட டிப்ஸ் இருக்குது. அதுக்கு பிரத்யேகமாக உங்களுடைய கமெண்ட்டை பொறுத்து வீடியோ போடலாமா வேணாமான்றதை நான் முடிவு பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற டிப் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நண்பர்கள் வச்சிருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோ ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா இதை நம்மளால் வந்து இந்த வரக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணி படிக்க முடியாது. சில அது வந்து ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ என்ன பண்ணுவோம், மேலே உள்ள அந்த 3 டாட்டை டச் பண்ணால் இது ஸ்டாப் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து நிப்பாட்டி அது என்னன்றதை படிச்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ தெரியாத டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது உங்களுடைய 2 விரலை வந்து நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸோ இது மூலியமாகவும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். எந்த வார்த்தையை நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா உங்களால் ஆடியோவையும் ஸ்டேட்டஸாக வைக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஒரு வீடியோ ஸ்டேட்டஸ் வைக்கும்போது என்ன பண்ணுவீங்களோ அதே ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வைக்கக்கூடிய வீடியோ வந்து இருக்கும். மேலே இருக்கிற அந்த பென்சில் ஐக்கானை டச் பண்ணி அப்படின்னா இல்லை சைடில் கலர்ஸ் காட்டும். எந்த கலர்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ மேலே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா இப்போ அந்த வீடியோ ஹைட் ஆகிடும். நீங்கள் செலக்ட் பண்ண கலர் தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் செலக்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் இப்போ வீடியோ வந்து ஆடியோவாக மாறிடும். வீடியோ வந்து பேக்ரவுண்டில் வந்து மறைஞ்சிரும், ஹைட் ஆகிடும். நீங்கள் கொடுத்த கலர் மட்டும்தான் இதில் வந்து வரும். இதில் இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆட் பண்ணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் எதாவது நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸை உங்களுடைய நண்பர்கள் பார்க்கும்போது அவங்க வந்து இது வந்து ஆடியோவாக தான் பார்ப்பாங்களே தவிர்த்து அவங்களால வந்து இதை வந்து வீடியோவாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ இப்படி நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸை பார்த்துட்டு எப்படி வச்சீங்கன்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவதாக லாஸ்ட்டாக பார்க்க போகிற டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் 2ஆவதாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்டில் இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே இதில் காட்டும். கிட்டத்தட்ட 256 நம்பர்களை வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு 2 நம்பர்ஸை வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சுட்டு கீழே இந்த டிக் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண அந்த 3 பேர் மட்டும் இதில் இருப்பாங்க. 256 பேரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சுட்டு எந்த ஒரு ஃபார்வர்டு மெசேஜாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஒவ்வொன்றாக எந்த ஒரு மெசேஜ் அவங்ககிட்ட வந்து பகிரணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து ஒரே ஒரு வாட்டி ஹாய்னு அனுப்பினா போதும். அந்த 256 பேருக்கும் அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அந்த மெசேஜை பார்த்துட்டு அவங்க ரிப்ளை அனுப்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வராது, செப்பரேட்டாக தான் உங்களுக்கு வந்து அவங்க அனுப்பக்கூடிய மெசேஜ் வரும். இதுக்கும் குரூப்புக்கு என்ன ஒரு பெரிய வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நீங்கள் எத்தனை நபரை ஆட் பண்ணாலும் உள்ளே யார் இருக்காங்க அப்படின்றத இந்த குரூப்பை க்ரியேட் பண்ண அவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். அதே நார்மலான வாட்ஸ்அப் குரூப்பை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து எல்லாருடைய நம்பரையும் எல்லாரும் பார்க்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மெசேஜை வந்து ஷேர் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த டிப்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள்.